அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் மனம் எவ்வாறு நமக்குள் இயங்குகிறது என்பதை பார்ப்போம். மனம் என்றால் என்னன்னு பார்ப்போம். இதற்கு நான் படித்த புத்தகத்தில் மனமே குரு என்ற புத்தகத்தின் வரிகளில் இருந்து என்னுடைய புரிதலை உங்களுக்கு காணொளியாக இங்கு வழங்குகிறேன். மனம் அகங்கார மனத்திலிருந்து எண்ணமும், எண்ணத்திலிருந்து சிந்தனையும், சிந்தனையிலிருந்து செயலும், செயலினால் அகங்காரம் கொள்கிறோம். நம்முடைய தவத்தின் வலிமை கூட ஞானம் பெருக பெருக மனம் ஒடுங்கும். எனவே மனம் ஒடுங்கவென்றால் நம்முடைய தவத்தின் வலிமை கூட வேண்டும். இந்த மனம் ஒடுங்க எண்ணம் குறைய குறைய செயல்களும் குறைந்து அதனால் இந்த அகங்காரமும் குறையும். ஞான வாழ்க்கைக்கு அகங்காரம் மிகவும் ஆபத்தானது. அந்த ஆபத்திலிருந்து தவம் ஒன்றே உங்களை காப்பாற்றும். தவம் பெருக தன்னிலை உணர்வு பெருகும். உங்கள் தன்னிலை உணர்வு சிவனிடம் சரணாகதியையும் அகங்காரமும் அதனால் காணாமல் போகும். இந்த தன்னிலை உணர்வே ஆன்ம பலத்தை நமக்கு கொடுக்கிறது, நமக்கு உணர்த்துகிறது. காமம் தேக சுகம் தரும், ஞானம் ஆன்ம சுகம் தரும். தேக சுகத்திற்கு ஆண் பான் என இரட்டிப்பு தன்மை வேண்டும். ஆன்ம சுகத்திற்கு தன்பால் தன்மயமாய் தான் மட்டுமே போதும். இந்த தன்னிலையில் ஃபர்ஸ்ட் பர்சன் தானே சிவம் என்று உணர்ந்து ஆன்மா சிவமயமாகி அந்த பேரின்பத்தில் கரைந்து பிறவா நிலையை அடையும். இதை உணராத ஆன்மா வெறும் சிவம் என்று எண்ணுகையில் அது பிறப்பு இறப்பு என்று தலைகளுக்கு உட்பட்டது. இதை உணராத ஆன்மா தான் வேறு சிவம் வேறு என்று எண்ணுகையில் அது பிறப்பு இறப்பு என்ற தலைகளுக்கு உட்படுகிறது. இறந்த பிறகு ஆன்மாவாய் இறப்பாய் உணர்கிறோம். பிறப்பிற்கும் இறப்பிற்குமான ஜீவக்கரு ஆன்மாவோடு பிணைக்கப்பட்டுள்ளது. இதை உணர்ந்தவன் தன்னை உணர்ந்தவன். பிறப்பின் பயனை அறிந்து தன்னை உணர்ந்தவனே தானே சிவம் என்று அறிகையில் இறப்பை தவிர்த்து இறைநிலை அடைகிறான். தன்னிலையில் சிவத்தை உணர்ந்தவன் நிம்மதி அடைகிறான். இந்த நிம் பிளஸ் மதி தான் சேர்ந்து நிம்மதி என ஆயிற்று. நிம் என்றால் சுயம், மதி என்றால் அறிவு, நிம்மதி என்றால் சுய அறிவு. உங்களை இயக்கும் சுயம் ஜீவன். இந்த ஜீவனை அறிவதே சுய அறிவு, மற்றவையெல்லாம் அறியாமையே. நீங்கள் மரணிக்கும் போது உங்கள் சுயத்தை, அதாவது இந்த ஆத்மாவை இழந்து அதை உணராமல் இறந்து விடுகிறீர்கள். இந்த சுயத்தை இழக்காமல் இருந்தால் அதுவே இரவா நிலையை தன்னில் உணர்த்தும். சிவன் குடிக்கொண்டு நம்முள் உணர்த்த நிலையை அதுவே. இதன் சிவன் குடிக்கொள்ளும் இந்த நிலையில்